நண்பருக்குரிய அருமை பெருமக்கள், சுபுவுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக்கு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் யார் நமக்கு சொந்தம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, கலிமா சொன்ன அனைவருமே நமக்கு சொந்தம்தான். கலிமா சொன்ன அனைவருமே நமக்கு சொந்தம்தான். சொல்லப்போனால் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நமக்கு சொந்தம் என்றாலும் கூட கலிமா சொன்னவர்கள் தான் நமக்கு உண்மையான சொந்தம். அதே நேரத்திலேயே கலிமா சொன்ன எல்லா பேரும் நமக்கு சொந்தம் என்றாலும் கூட அந்த கலிமா சொன்னவர்களிலே மிக முக்கியமான சொந்தம் யார் என்று பார்க்கிற பொழுது நம்ம இரத்த வழி சொந்தம், நமது தாய் வழி சொந்தம், நமது தகப்பன் வழி சொந்தம், அடுத்தபடியாக நம் மனைவியின் வழி சொந்தம், நம் வழி சொந்தம். இவர்கள்தான் மிக முக்கியமானவர்கள் அன்பிற்குரியவர்களே. ஆகையினால் நம்மளுடைய உதவி, நம்மளுடைய எல்லா வகையான காரியமும் யாருக்கு முதலிலே இருக்க வேண்டும் என்றால் இவர்களுக்குத்தான் இருக்க வேண்டும். இவர்களோடு அன்போடு பாசத்தோடு நடந்து கொண்டோமையானால் அல்லாஹ் நம்மளோடு அன்போடு பாசத்தோடு நடந்து கொள்ளுவான். இவர்களோடு வெறுப்போடு வேண்டாம் என்ற சூழ்நிலையிலே நடந்து கொண்டோமையானால் அல்லாஹும் என்ன செய்வான்? நம்மளோடு வெறுப்போடு வேணாம் என்ற சூழ்நிலையிலே நடந்து கொள்வான். இவர்களோடு நாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையை கவனித்து இந்த உலகத்துடைய ரிஸ்க்கும் இந்த உலகத்திலே உண்டான ஹயாத்தும் நிர்ணயிக்கப்படும். இவர்களோடு நாம் நடந்து கொள்வது நன்றாக இருக்குமேயானால் இவர்களில் இல்லாதவர்களுக்கு நம்மளால் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமையானால் என்ன செய்வான்? அல்லாஹ் நமக்கும் என்ன செய்வான்? உதவி செய்வான். அடுத்தபடியாக நம்மளுடைய ஆயுளை நீட்டி வைப்பான். அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய நடைமுறை இவர்களிடத்திலே சரியில்லை என்று சொல்லுகின்ற பொழுது நம்மளுடைய ஆயுளும் குறையும், நம்மளுடைய ரிசுக்கும் குறையும். அடுத்தபடியாக இவர்கள் இரத்த வழி சொந்தமாக இருந்தாலும் கூட இவர்களோடு ஒட்டி இருக்க வேண்டுமா என்றால் இவர்களோடு ஒட்டி இருக்க தேவையில்லைங்க. இவர்கள் செய்யக்கூடியதை எல்லாம் நாம் செய்ய தேவையில்லை. நம்ம இரத்த சொந்தத்திலே என்ன செய்வார்கள்? ஒரு சிலர்கள் நம்மளை விட ரொம்ப உயர்வாக இருப்பார்கள். ஆடை விஷயத்திலே நம்மளை விட உயர்வாக இருக்கும். சாப்பாடு விஷயத்திலே நம்மளை விட உயர்வாக இருக்கும். அடுத்தபடியாக வீட்டு விஷயத்திலே நம்மளை விட உயர்வாக இருக்கும். ஆகையினால் இவர்களோடு ஒட்டி வாழ வேண்டுமா என்றால் இவர்களோடு ஒட்டி வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் என்னவா இருக்கணும்? உறவாக இருக்க வேண்டும். இவர்களில் யாரை பார்த்தாலும் நாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், நலம் விசாரிக்க வேண்டும். அவர்கள் நம்மளை பார்த்தால் சலாம் சொல்ல வேண்டும், நலம் விசாரிக்க வேண்டும். இது கட்டாய கடமை. இதை ஏன் சொல்றேன்டா, ஒரு தாய் தகப்பனுக்கு அந்த தாய் தகப்பர் இறந்து போன பின்னால், அவர்கள் நம்மளை விட்டு மறைந்த பின்னால் மறித்து போனாங்கன்னு யாரையும் சொல்லக்கூடாது. யாரை மறித்து விட்டார்கள் சொல்லலாம் தெரியுமா? உடல் அழிந்தவர்கள் அல்ல, உயிரும் அழிந்தவர்களைத்தான் மறித்து விட்டார்கள் என்று சொல்லணும். மனிதர்களில் யாருடைய உயிரும் என்ன செய்வது கிடையாது, அழிவது கிடையாது. மனிதர்களில் யாருடைய உயிரும் அழிவது கிடையாது, உடலுக்குத்தான் அழிவு. அதிலேயும் கூட நபிமார்கள் ரசூல்மார்களை விட்டு விடலாம். உலகத்தில் வாழக்கூடியவர்களில் வலிமார்களுடைய உடலுக்கு அழிவு கிடையாது. யார் வலி அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வலியாக இருக்கக்கூடியவருக்குத்தான் வலியை கண்டுபிடிக்க முடியும். ஆகையினால் மறித்து விட்டார்கள் அப்படின்ட்டு யாரையுமே சொல்லக்கூடாது. மறைந்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர மறித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடாதுங்க. ஆக மறைந்து விட்ட நம்மளுடைய தாய் தகப்பன் நம்மளை விட்டு மறைந்த பின்னால் அவர்கள் சொந்த பந்தத்திலே எப்படி நடந்து கொண்டார்களோ என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் பின்பற்றுவது கட்டாய கடமை. தாய் தகப்பன் மறைந்த பின்னால் பிள்ளையின் மீது 5 காரியம் கடமைன்னு சொன்னோம். முதலாவது காரியம் என்ன? அந்த தாய் தகப்பனுக்காக துஆ செய்வது. 2வது அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வது. 3வது என்னன்னு கேட்டால் அவர்கள் வசியத்து செய்ததை நிறைவேற்றுவது. 4வது என்னண்டா, அவர்கள் சொந்த பந்தத்திலே எப்படி நடந்து கொண்டார்களோ அதே முறையிலே நடந்து கொள்வது. ஒரு காலம் அந்த தாய் தகப்பன் இரத்த சொந்தத்திலே பகையாக இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த பகையை நாம் தீர்க்க வேண்டும்.
அந்த பகையை தீர்ப்பதின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு மகஃபிரத்தை கொடுக்குகிறான். அவர்களுக்கு என்ன செய்கின்றான்? பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய தரஜாவை என்ன செய்கின்றான்? உயர்த்துகின்றான். என்பதற்குரியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த சொந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்கும்படி சொன்னார்கள். இரத்த சொந்தத்தின் விஷயத்திலே இது எச்சரிக்கையாக இருக்கும்படி சொன்னார்கள். அதாவது தனக்கு பயங்கரமான எதிரி எந்த நேரத்திலும் அழித்து விட வேண்டும் என்று எண்ணிய அபூஜஹிலிடத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உறவாயிருந்தாங்க. ஒரு தடக்க அபூஜஹில் வீட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சு அது மேலே கூலத்தை எல்லாம் போட்டுட்டு தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொன்னார் அபூஜஹில், நான் இப்பொழுது முகம்மதை கூப்பிடுகிறேன், நான் கூப்பிடுவதாக சொல்லுங்கள், உடனே எழுந்திருத்து வருவார். அவர் வருகின்ற பொழுது இந்த குழியிலே குழி என்று அவருக்கு தெரியாது, காலை விட்டு உள்ளே விழுகுவார், நாம் நின்று சிரிக்கலாம். அபூஜஹில் தன்னை அழிக்க ரெடியாக இருக்கிறார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஆளை அனுப்பிச்சு கூப்பிட சொன்னார். பெருமானார் கூப்பிட்ட உடனே எழுந்திருச்சு கிளம்புனாங்க. அந்த இடம் வருகிற பொழுது தன் வீட்டு வாசலுடைய நண்பர்களோடு நின்று எதிர்பார்த்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கி உள்ளே விழுவார்கள். அந்த இடம் வருவதற்கு முன்னால் காலை எடுத்து வைக்குகிற பொழுது அப்படியே நின்றாங்க. அந்த உள்ளே போற காலை ஜிப்ரீல் தன் கை கொண்டு தடுத்தார். என்னான்னு கேட்டாங்க. குழி இருக்குது, உள்ளே விழுந்தங்கண்டா இறந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அவர் சூழ்ச்சி செய்து வைத்திருக்கிறார், ஆகையினால் மாறிப்போங்க. நீங்கள் இரத்த சொந்தத்தை கண்ணியப்படுத்தியதின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய இவ்வளவு பெரிய முசீபத்தை தடுத்து நிப்பாட்டி விட்டான். இரத்த சொந்தம் எதிரியாக இருந்த போதிலும் கூட மதித்தீர்கள் அல்லவா? ஆகையினால் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து விட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ் பார்த்து ஜிப்ரீல் சொன்னாங்க. அவர் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அபூஜஹில் அப்படி மீறி வந்தால் முகம்மதின் மீது பாய்ந்து முகம்மதை கொன்று விடுவேண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹில் வீட்டுக்கு போனாங்க. உள்ளே போய் சலான் சொல்லிட்டு போனாங்க. அபூஜஹிலை நெருங்க அபூஜஹில் பின்வாங்கினார். மேலே பாஞ்சிட வேண்டார், பின்வாங்கினார். நின்று பேசிட்டு பெருமானார் வீட்டுக்கு திரும்பி வந்த பின்னால் அபூஜஹிலுடைய நண்பர்களெல்லாம் கேட்டாங்க, நீ சொன்னேல அப்படி வந்து முகம்மது வரமாட்டார், கீழே குழிக்குள்ளே விழுந்துருவார், அப்படியே வந்தால் நான் மேலே பாய்ந்து விடுவேன்னு சொன்னேன், என்னான்னு கேட்டாங்க. முகம்மது வருகின்ற பொழுதே அவருடைய 2 தோல் புஜங்களையும் பார்த்தேன், 2 சிங்கங்கள் கர்ஜித்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. இது நடக்கும் அல்லாவுக்கு தெரியும். 2 மலக்குகளை சிங்கங்களாக மாற்றி என்ன செய்தான்? தோல் புஜத்திலே உட்கார வைத்தான். நான் முகம்மதை நெருங்க நாடுகிற பொழுது அந்த 2 சிங்கங்களும் என்மேல் குதிப்பதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. நான் முகம்மதின் மீது பாய்ந்தால் முகம்மது உடம்பின் மேல் என் உடம்பு படுவதற்கு முன்னால் நான் காலியாக்கப்பட்டு விடுவேன். என் மேல் அந்த 2 சிங்கமே குதிச்சிடும். அதற்கு பயந்துதான் முகம்மதுக்கு அருகில் நிற்கக்கூட முடியல. நான் பின்தங்கி போனேன் அப்படின்னு யார் சொன்னான்? அபூஜஹில் சொன்னார். அப்போ அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த இடத்திலே மரணம் வர வேண்டும் மனிதர்களால் என்று இருந்தாலும் கூட அதையும் அல்லாஹ் காப்பாற்றுகிறான். அப்போ இது யாருடைய கடமை? சொந்த பந்தங்களோடு தாய் தகப்பன் சேர்ந்துருங்கன்னு சொல்றது யார் சொன்ன மாதிரி? அல்லாஹ் சொன்ன மாதிரிங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி. அப்ப அல்லாஹ் தாய் தகப்பன் ஒன்றை சொன்னால் அது அல்லாஹ் சொன்ன மாதிரி. தாய் தகப்பன் பிரியப்பட்டால் அல்லாஹ் பிரியப்பட்ட மாதிரி, தாய் தகப்பன் கோபப்பட்டால் அல்லாஹ் கோபப்பட்ட மாதிரி. அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், ஆகையினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், தாய் தகப்பன் இறந்த பின்னால், அவர்கள் மறைந்த பின்னால் அவர்களுக்கு பின்பற்ற வேண்டிய கடமையில் 4வது கடமை என்ன தெரியுமா? அவர்கள் சொந்த பந்தங்களோடு எப்படி உரிமையோடு இருந்தார்களோ அதே உரிமையோடு நாமும் பழகுவது நல்லது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். 5வது என்ன? 5 காரியங்கள். 5வது என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளை பார்த்துக்கிறோம். ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், உலக வாழ்க்கையில்
ஒளிமயமான வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? ஓமை சொல்லக்கூடிய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கைண்டா அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்தபடி யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் வாழ்க்கை தான் ஒளிமயமான வாழ்க்கை, அவர்கள் வாழ்க்கை தான் ஓமையான வாழ்க்கை, அவர்கள் வாழ்க்கை தான் உதாரணம் காட்டக்கூடிய வாழ்க்கை. அன்பிற்குரியவர்கள், இந்த வழியிலே நடந்தவர்களுடைய உடம்பு உயிரெல்லாம் உலகத்தில் இல்லை, ஆனால் அவர்கள் பேரையெல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அவர்களுடைய செயல்பாடுகள், அழகான செயல்பாடுகள், அழகான நடைமுறைகள். ஆகையினால்தான் அவர்கள் உடல் இல்லாவிட்டாலும் உயிர் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அவர்களுடைய பெயரை சொல்கிறான். ஆகையினால் என்ன செய்யணும்? உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், உயிர் சுத்தமாக இருக்க வேண்டும், உடல் உறுப்புகள் சுத்தமாக இருக்க வேண்டும். இது சுத்தமாக இருக்கண்டா அல்லாஹ் ரசூலை என்ன செய்யணும்? மதிக்கணும், அவங்களுடைய சொல்ல மதிக்கணும். அதற்கு பின்னால் அல்லாஹ் ரசூலுடைய ஒளி யாருடைய முகத்திலே இருக்குகிறதோ அந்த தாய் தகப்பனை மதிக்கணும். இந்த வழியிலே நடந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து விட்டார்கள். அதே வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.